எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஃப்ரான்சிஸ். எதுக்கு இந்த வீடியோனா, என் ஃப்ரெண்டு ஒரு 25 இயர்ஸாக எனக்கு ஃப்ரெண்டு. அவன் என் கூட இத்தனை வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டான். அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்து எனக்கு வந்து என்னென்னா, அவன் என் கூட எப்பயுமே என் கூட தான் என்னை சிரிக்க வச்சுட்டு இருப்பான், ஜாலியாக இருப்பான். நாங்கள் ஒன்றா அவனுக்கு பின்னும்போது கொஞ்சம் ஒரு செம்ம மனசு கஷ்டம் எனக்கு. நான் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி நான் வரேன்டா சொல்லி ஃபோன் வச்சிட்டேன். ஏன்னா நான் எதுக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன்னா, அவன் நிறைய வாட்டி என்ன வீடியோவில் கேட்டிருக்கான், மச்சான் என்ன வீடியோவில் காட்டுறேன்னு கேட்டிருக்கான். ஆனால் வீடியோவில் காட்டல. இவனை போகிறேன், அது அவனுக்கு தெரியாது, வீடியோக்கு போக தெரியாது. நம்ம போய் அவனை வீடியோ எடுத்து அவங்களுக்கு ஜாலியாக பேசி அவனை மன ஆறுதலாக, அவனுக்கு உடம்பு சரியில்லை கூட அது அதெல்லாம் ஒன்றும் இருக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம அவனை இது பண்ணிட்டு வர போகிறோம். ஓகேங்களா? ஓடி என் ஃப்ரெண்டுக்கு ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஐயோ மூன்றா சாரா என்னடா பண்ணிக்கிறீங்க? நான் என் சோகத்தை சொல்லி சோளத்தை துண்ணுமே கேம் ஆடிக்கிறீங்க. சொல்லியா ஆடியன்ஸ் கிட்ட சொல்லு. நான் உனக்கு இது ஜாலி வீடியோ ஒன்னும் இல்லை, இது ஜாலியா வந்து போட்டு வீடியோ. என்ன என் பொண்ணு நான் உங்களுக்கு ஸ்டாண்ட் ஆகும் உங்களுக்கு செல்ல தூக்கி வச்சிருவானு ஆடாது நீ. நான் இது வேற ஒண்ணு பண்ண அவனுக்கு இப்ப சோக வீடியோ போடுற இது தாத்தா. உங்க ஃப்ரெண்ட் இல்ல, என் ஃப்ரெண்ட். வண்டி செல்லுக்கு எல்லாத்தையும் வண்டி சொல்லு. ஜாலி வீடியோனா நீ விளையாடலாம். இது ரொம்ப ஒண்ணுமே இல்லை, இது வந்து சோகமான விஷயம். ஒண்ணுமே இல்லதான். ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரொம்ப பண்றீங்க பாப்பா, ரொம்ப போனே. இதுவே உன் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் காய்ச்சல் வந்துருக்கியா சொல்லு. என்ன ஃபீல் பண்ண மாட்டியா? அந்த நாய் ஃபீல் பண்ண மாட்டேன் என் ஃப்ரெண்டு. அது உன் நட்புடா, என் நட்பா கிடையாது. முதல்ல ஸ்ட்ரைட்டா விடா. நானே டென்ஷன் ஆகுது. நானு இங்கிருந்து கிளம்பு வந்து 4 மணி மோனி பஞ்சாவது. இங்க இருந்து வெறும் 1 ஹவருக்கு நந்தனம் போயிட்டு வந்து அங்க நிறுத்திட்டு அம்மா தாய்மாரே ஆபத்து விட மாட்டேன், மழையோ இடி மழையோ வேண்டான்னு சொல்லுங்க. உன் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆனா உனக்கு தெரியும், என் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆச்சு எனக்கு தான் தெரியும். கண்ணடிச்சா காதல் வரும் சொல்றாங்க. எப்பா நீ ஆட்டோ ஓட்டு ஒழுங்கா ஓட்டுப்பா. நான் கையில அடிச்சா ரத்தம் வரன்னு சொல்றேங்க, அடிப்பேன். டேய் 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 என்னடா சுத்தினுங்க டேய், வெறும் பழகுறானுங்க டேய். எங்கன்னு சொல்லியா கரெக்டா போய் வரணும்பா. அட்டையா டி நகர் வண்டையா வாயா டி நகரா. டேய் நம்ம அப்படியே கிண்டிக்கு பச்சா, சத்தியமா பச்சா நான் தனியா வந்துருவேன் பச்சா. உங்களை பாக்குறது ஏன் தான் உங்களை கூப்பிட்டு தெரியல பச்சா. எனக்கு லெஃப்ட் எடுத்து போனா வந்துட போகுது, 10 நிமிஷத்துல போயிடலாங்கன்ற நான் இது ஜாலி வீடியோ இல்லடா. நான் ஜாலி வீடியோவா இருந்தா என் மைண்ட் செட்டே வேற. உன்னை அந்த மாரி தீச்சு விடுவேன். இப்போ ஒரு தீ அந்த மாரி இருக்கும் உனக்கு. ஏற்கனவே தீச்சு ஓட்டுற மாதிரி நான் ஆட்டோ ஓட்ட மாட்டேன். நான் இறங்கிடுவேன். உன் ஃப்ரெண்டை பார்த்து நான் ஆட்டோ ஓட்டு வரணும். காயில சீ எள்ளி மாரி இது மண்டை காயில சீவாங்க பாரு. மண்டியில் அடிக்காது 40. இது வந்து செவ்வாய் எண்ணி 60 ரூபாய். இது இந்த செவ்வாய் தெரியுமா? இவரு ஃப்ரெண்டை பார்க்க போறாரு, சிச்சுன்னு இருக்கிறாரு. நான் சிச்சு இல்லப்பா சொல்றேன். என்ன காட்டுறீங்க, லூஸ் ஆகுறீங்க. என்ன லூஸ் ஆகுறீங்க? இவரு ஃப்ரெண்டை பார்க்க போறாங்க, நாங்க நம்பணும். நானே ஜூஸ் கடை தான் பார்த்தேன், டைமே இல்ல. நீங்க பாசிட்டிவ் கொஞ்சம் ஜம்ப் பண்ணுங்க. ஏசப்பா என் ஃப்ரெண்டு சரியா என்னன்னு வேணுங்க. போலாம், டிராபிக்கா வருது. ஜூஸ் கடை எங்க இருக்குமா? ஜூஸ் கடை பாருமா எங்க இருக்குதுன்னு. நீதான் பாக்கணும், நல்ல ஒரு ஜூஸ் கடை. நான் வண்டி ஓட்டணுமா ஜூஸ் கடையா பாக்கணுமா? ரெண்டுமே பாக்கணும். இவரு ஃப்ரெண்டுக்கு நான் பாத்துட்டு எல்லாமே நான் ஏதோ ஜாலியா இருக்கிறேன்னு இவங்க 2 பேரும் பண்ணிட்டு அதெல்லாம். ஜூஸ் கடை ஷேர் பண்ணிடலாம், டிஃபரண்டா வாங்கலாம். ஷேர் பண்ணிடலாமா? ஃபலூடா வாங்கிக்கலாம். என்ன ஃப்ளேவர் பிடிக்கும் உங்களுக்கு ஃபலூடால? எனக்கு வந்து ராயல் ஃபலூடா. ஓகே, வேற ராயல் ஃபலூடா. ஃபலூடா தானே வேணும்? யா கடையை பார்த்தல ராயலா உட்காந்து சாப்பிடலாம். ஜூஸ் குடிக்க நான் வந்து இட்டு மாதிரி இப்போ உங்களை ஜூஸ் இட்டு போனாங்க. அப்ப எங்களை எது கூப்பிட்டு பைக்ல எது போக வேண்டியதுனே? பைக்ல போக வேண்டியதுனே? எங்களை எது கூப்பிட்டு போக வேண்டியதுனே? பைக்ல எப்படா ஒயிட் வீடியோ பண்ண முடியும்? காசு செலவு பண்ணுறா இவரு.
ஒரு ஃப்ரெண்டுக்கு உயிர் நண்பனா இதுல நீங்க ஜூஸ் குடிக்கிறதுக்கு அவனும் என்னோட சம்பந்தம் இருக்குதுல்ல எங்க எனர்ஜி போகுதுல நான் வாங்கி தரேன் காசு நீங்க கொடுங்க நான் வாங்கி தரேன் ஆட்டுல உட்காருங்க இல்ல எந்த சைடு போற ஸ்ட்ரைட்டா இல்லப்பா நீ எப்படியா பாப்பா எப்பா 12 மணிக்கு பாப்பா எந்த சைடு போற இந்த ரைட்ல பாப்பா இந்த ரைட்டா வழி சொல்லுங்க ப்ரோ வழி சொன்னாதானே தெரியும் எனக்கு என்ன பண்றேன்டா இது பாதி நான் முடிச்சது பாத்தீங்களா வழி இல்லையாவா எங்களுக்கு வேற வழி இல்ல என்ன பண்ணுங்க நான் இந்த வீடியோ பேசுறேன் நான் ஆட்டோ ஓட்டிட்டு வந்துருப்பேன் சத்தியமா சொல்றேன் உன்னை கூட்டு வந்து ஆட்டோ ஓட்டு அங்க இது செருப்பால ஆச்சுக்கணும் முட்டு சந்துங்க இந்த முட்டு சந்தில நிக்க வச்சிட்டான் ஆயிடுச்சுப்பா இருட்டாவே ஆயிடுச்சு சரி நீ சில்லாவே நான் ஒரு கேள்வி ஒண்ணு கேக்குறேன் சொல்றியா ரொம்ப நாளா ஒரு டவுட் இருக்குயா எனக்கு ஃபிளைட்டுக்கு பவர் ஸ்டேரிங்கா நார்மல் ஸ்டேரிங்கா பிரேக் இருக்குமா இருக்காதா எனக்கு அது தெரிஞ்சே ஆகணும் நீ எனக்கு சொல்லியே ஆகணும் ரொம்ப மனசு அது மன உளைச்சல்னுவாங்க இது பேரு நம்ம எதுக்கு போய் ஃபிளைட்டுக்கு பவர் ஸ்டேரிங்கா நார்மல் ஸ்டேரிங்கா ஒரு டவுட்டடா ஆமா ஏன் மேல போகுது மேல இருந்து பாக்குறேன் எனக்கு எதுவுமே தெரியல ஸ்டேரிங்ல தெரியல வீல தெரியல எதுவுமே தெரியல நீ என்ன நீ பைலட் நீ ஃபிளைட்ல போயிருக்க நீ எனக்கு வயசுக்கு பெரியவரு அதனால கேட்டேன் நானே ஃபிளைட்ல போனதில்ல எனக்கு தேவையா ஃபிளைட்ல போனது எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டேரிங்கா தான் இருக்கும் எந்த ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் நம்ம பெரிய வண்டியில பவர் ஸ்டேரிங்கா தான் இருக்கும் அப்ப பிரேக்லாம் வந்து காத்துக்கேடா பிரேக் இருக்குமா இருக்காதா அதான் கேள்வி நம்ம இங்க பிடிக்கிறதுக்கு இப்படி பிடிக்கும் காத்துல ஸ்டாப் ஆகிறதுக்கு என்ன பிரேக் இருக்காது நான் எந்த கதைக்கு போயிருக்கிறேன் நீங்க எந்த கதை பேசுறீங்க அந்த பிரேக்குக்கா ஆமா நம்ம எங்க போறோம் இப்போ எந்த ஏரியா நம்ம போறது வந்து அந்த கீழ்கட்டலையா வாயக்கட்டல அவரு யாரு உன் ஃப்ரெண்டு வாயை கட்டிதான் கீழ்கட்டலுக்கு போறது ரொம்ப ஓவரெல்லாம் பேசக்கூடாது கீழ்கட்டல போலியா வயசான காலத்துல வாயை கட்டணும் என் ஃப்ரெண்டுக்கு வந்து அவனுக்கு டான்ஸ் திறமை இருக்கு நல்லா பாட்டு பாடுவான் நல்லா வந்து நடிப்பான் நல்ல விஷயம் செல்லா குட்டி பட்டு குட்டி மாமா பார்க்க போறான் என்ன இப்பதான் உனக்கு தெரியும் அவனை என் ஃப்ரெண்டு அவன் அப்பத்துல ஐயோ அம்மா இப்பதான் உன்னால வந்து சோகமா பேசும்போது சோட சாப்பிட்டு இருந்தேன் இருமா வந்துடும் பஸ் எடுக்குமா பஸ் எடுக்குது காட்டு இவருனா வீடியோ எடுக்கிறாரு நாங்க நிறுத்திக்கிற கடை பாருங்க அப்படி இருக்கோம் நீங்க பேசுறீங்க நான் வந்து ரொம்ப என்ன வேணும் டேய் நிறுத்தியா 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 விட்டு போற சாப்பிட்டு போயிடலாம் 2 நிமிஷம் ஆமாயா மூச்சு வாங்கதியா சாப்பிட்டு போலாம் வாயா வாய்ந்தல் ஆகுதியா வாயா பிஸ்கட் வாங்க முடியும் வந்துட்டா போயிடலாம்டா பஸ் எடுக்குதியா நீ வந்துட்டா போயிடலாம் பெரியவா இப்ப எனக்கு வாங்கி தெரியா இல்லையா அதை காட்டு வாங்கி தெரியாது எனக்கு இப்ப வாங்கி தெரியா இல்லையா நான் வாங்கி வண்டி இல்ல ஒரு டிசிப்ளின் இல்ல ஒரு சின்ன ஒரு டிசிப்ளின் இல்ல என்கிட்ட நான் வந்து எந்த விஷயத்துக்கு நான் வந்து ஜாலியா வீடியோ பண்ணா அதுல போலாம் சாப்பிட்டு போலாம் இதெல்லாம் ரொம்ப சாப்பிடுறேன் அவன் ஃபர்ஸ்ட் அவன் போய் பார்க்கணும்ல நீங்க சாப்பிடுங்க
அக்கா அக்கா இருக்குது போண்டா இருக்குது பஜ்ஜி இருக்குது எல்லாமே எல்லாமே அழகு உடாலே எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற நம்ம போய் பார்க்கலாம் சாப்பிட்டுனா எல்லாத்துக்கும் குறைச்சிக்கிற ஃபர்ஸ்ட் வெயிட் தாயா அப்புறம் தான் எல்லாமே கெஜரா கிட்ட அது என்னன்னு பேருன்னு தெரியல ஆனா சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஸ்வீட் தானேமா ரெண்டா உனக்கு ரெண்டு அவனுக்கு ரெண்டு ஒரு ஐயா 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 இந்த மாதிரி சத்தியமா ஏத்த மாட்டேன் சத்தியமா ஏத்த மாட்டேன் போய் வந்துருவேன் இப்பதான் வந்து படிக்கட்டு ஏறி வந்துட்டு மேல உள்ள போனோம் ஆனா அவனுக்கு எதுவுமே பழம் நான் எதுவுமே வாங்கலை ஏன்னா நார்மல் நான் ஃப்ரெண்டு நான் அதெல்லாம் வந்து வெளியாளுமே நான் வாங்கிட்டு போக மாட்டேன் ஆனா 2 hour 2.5 hour கிட்ட போயிட்டு வரேன் திண்டிவனத்தே நான் போயிட்டு இருக்கேன் நேற்று என்ன இப்படி பண்ற என்னது தண்ணி எதுக்கு இப்போ இல்ல உங்க மூச்சு வாங்கல நீ எமோஷனல்ல என்னது இப்போ என் ஃப்ரெண்டு அவ்வளோதான் பார்ப்பேன் என்னடா ஆச்சு உடம்பு பார்க்கலாம் நான் பேசுவேன் என் ஃப்ரெண்டை போய் பார்க்கலாம் வாங்க போய் பார்க்கலாம் உடம்பு சரியில்லை விஸ்கி நாங்க வந்து கீழே பாடுதானே நாங்க இவனுக்கு உடம்பு சரியில்லை நீங்க வந்தா வெல்கம் டு இவங்க தான் எங்க அக்கா வெல்கம் என் உடன் பிறப்பு எதுக்கு வந்து அவன் இனிமேல் நான் உடம்பு சரியில்லைன்னு காலையில் ஃபோன் பண்ணி சொன்னீங்க ஹாஸ்பிட்டலில் எடுத்து போடுது வந்தா பாட்டு போட்டு டான்ஸ் ஆகினான் ஒரு பிரச்சனையே இல்லை என்னாச்சு என்னதான் கதை என்ன போய் டான்ஸ் ஆகிறான் ஒரு ப்ராப்ளமே இல்லை ஒரே கேஸ் ப்ராப்ளம் அந்த கேஸால டாக்டர் அந்த காலைல கூட்டு போனா அவனுக்கு நல்லா எக்ஸசைஸ் பண்ண சொன்னாங்க சாரால எக்ஸசைஸ் பண்ண முடியல ஆனா டான்ஸ் பாட்டை பொண்ணு டான்ஸ் ஆகினுக்கிறாரு வேற ஒரு ரீசனும் அவருக்கு கிடையாது நல்லாதான் இருக்கான் சாப்பிட்டா 10 இட்லி சாப்பிட்டா 10 இட்லியா டாக்டர் என்ன சொல்றாங்க முட்டை சாப்பிடாதுன்றாங்க ஆனா முட்டை மட்டும் அவுச்சு சாப்பிடலாம் 3 முட்டையா ஒரு நாளைக்கு 3 முட்டை ஒரு நாளைக்கு இல்ல ஒரு வேளைக்கு 3 முட்டை மார்னிங் வந்து முட்டை தான் அவரோட பிரேக்ஃபாஸ்டாவே இருக்கு பிரேக்ஃபாஸ்டே முட்டை தான் எனக்கு என்னன்னா நான் இவன் மேல ஃபீல் பண்ணி வந்தேன் என் ஃப்ரெண்டு ஒரு நட்பு வந்தேன் இவங்கள மாதிரி தான் இருக்கணும் போகுது இவங்கள மாதிரி தான் கண்டிப்பா இருக்கணும் இவரு நான் ஃபீல் பண்ணிக்கிறாரு எப்பா என்ன பத்தல காலையில இருந்து நல்லா இருக்கிறேன்னு சொன்னாங்களா ஒண்ணு சொல்ல முடியா தெரியுது மூச்சு விட இல்ல இதே மாதிரி வரும்போது ஃபுல்லா சிரிச்சுன்னு வந்துட்டு இல்ல இவருதான் உண்மையில ஃப்ரெண்டா எனக்கு தெரியும் எனக்கு ஜுரம் அடிக்குதா ஆமா சூடாக தானே ஜுரம் மட்டும் அடிக்காது நாவல் அடிப்போம் போட்டு ஐடியா இல்ல
உன்னை பார்க்க வந்து எவ்வளவு பிரச்சனை அம்மா ஐயோ கட்டு வந்துச்சுமா கட்டுலமா அம்மா ஐயோ எங்க கட்ல வந்துச்சு ஒரு வீடியோ எடுக்கிற பேர்ல எங்க அப்பா சீர்வரிசையா குத்த கட்டுல நீ பண்ணு ஐயோ ரெண்டை போட்டுக்கலாம் எங்க அப்பா சீர்வரிசையா மாமா செத்து போன மாமா வாங்கி கொடுத்தாரு 30,000 காயில இருந்து நானு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு வேதனைப்பட்டு இருந்தேன். ஆனா இல்ல ஒரு மாதிரியா பாக்குறாரு. உண்மையிலே இல்ல பொண்ணுதான் பாக்கணுமா அவருக்கு? ஒரு வானவில்லின் பக்கத்திலே வாழ்ந்து பார்க்கிறேன் நான். வானவில்லு தேவையில்லை நீ இருந்த போதும் புள்ள. அந்த மாரி இந்த மாதிரி டேஸ்ட் எல்லாம் என் காட்டாதீங்க. நான் வந்து வீடியோல பேச வந்திருக்கேன். இந்த மாதிரி காலையில உனக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு ஃபோன் வந்துச்சு. யார் ஃபோன் பண்ணி சார்ட்ட சொல்லுது? சரி என்ன அப்படின்னா உடம்புக்கு காலையில எழுந்தேன், நெஞ்சு பரபரப்புச்சு, மூச்சு கூட முடியல, நெஞ்சு வலிச்சது. சரி டயட்ல இருக்கலாம் முடிவு பண்ணேன். டயட்ல? ஆமா. நேற்று காலையில 3 முட்டை சாப்பிட்டேன், புரோட்டீன் எடுக்கலான்னு. மதியானம் ஒரு 3 முட்டை சாப்பிட்டேன், நைட்டு 3 முட்டை சாப்பிட்டேன், அவ்வளோதான். அப்போ அந்த 9 மஞ்சா கருவு 2 செஞ்சாதானே முட்டை. என்ன இவன் எங்க காலையில 3 முட்டியா, மதியானம் 3 முட்டியா, நைட்டு 3 முட்டியா? இந்த பொட்டிய என்னன்னு சொல்றது? லாஸ்ட் என்ன சொன்னார்னா 3 முட்டை சாப்பிடுனாரு ஒரு வேளைக்கு. மஞ்சக்கரு எடுத்து வைக்க சாப்பிட சொல்லியா? மஞ்சாக்கரு எடுத்து வச்சு சாப்பிட சொல்லியா? நீ தமிழ் பேசுறடா, அதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணிடுறேன். உண்மையிலே உடம்பு சரியில்லையா எனக்கு? பாரியா பாரியா, எனக்கு தெரியும். நான் சின்ன வயசுல இருந்தே உடம்பு சரியில்லைன்னு தெரியும். இந்த கை கால்லாம் எடுத்து உள்ள குழந்தைல அது சிரிப்பாது. அப்படியா? அது எடுத்து உள்ள அது உடம்பு சரியில்லைன்னு தெரியும். ஆனா என்னன்னா நீ காலையில போன் பண்ணி உடம்பு சரியில்லைன்னு சொல்லவோ உன்னை எவ்வளவு இது பண்ண வந்தா, நான் வரும்போது என் பாட்டியே போய் டான்ஸ் ஆயிருந்தது. நான் எதார்த்தமா ஏசப்பா பாட்டு டான்ஸ் ஆனா சரியாயிடும். ஒரு ஐயோ ஐயோ எதார்த்த எப்பா ஆனா எனக்கு அப்படியே ரிலீஃப் ஆயிடுச்சு. கேஸ் ஏதோ நான் சொன்னா இல்லையா உங்ககிட்ட, இந்த காமெடி திறமை, அப்புறம் பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, திவாகரை விட 300% கான்ஃபிடன்ட் லெவல் இருக்குது. சுட்டி கட்டமா இது வந்து இது எங்க அக்கா பையன். என்ன ஆச்சுடா உங்க அப்பாவுக்கு உடம்பு? சித்தப்பாக்கு இவரு சித்தப்பா. ஏன்னா இவங்க அப்பா வந்து எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிடுறாரு. இவங்க அண்ணன், பெரிய அண்ணன். இவரு அவங்க தம்பி. ஏன்னா சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு, அதனால 25 இயர்ஸா எனக்கு ஃப்ரெண்டு. உங்க அப்பா ஏன் இப்படி பண்றாரு? ஏன்னா அவர் மென்டல். சரி போய் ஒரே வார்த்தை பகுதி போ. ஆச்சுடா அப்பா குழந்தைலாம் அடிக்கக்கூடாது. நான் வந்து 6 மாசத்துல உடம்பு குறைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். 6 மாசத்துலயா? 6 பேக் டெய்லியும் 3 முட்டை சாப்பிட்டு 6 பேக் வராது, 8 பேக் தான் வரும். இந்த சூனியத்துக்கு வைப்பாங்க நம்ம ஒரு பொம்மை, அந்த ஷேப்ல தான் இருக்கு அந்த உடம்போட ஷேப். அந்த குத்துவாங்கல்ல, காலில் குத்துவாங்க, கையில குத்துவாங்க. சூனிய பொம்மை. அந்த சூனிய பொம்மை மாதிரிதான் இருப்பது. கோதுமாவில செய்வாங்க. நீ உன்னோட கஷ்டம் நீ பார்த்த எங்கெல்லாம் வலிச்சுது உனக்கு?
இந்த 3 முட்டியால உனக்கு எப்படி எப்படிலாம் பழிச்சு அந்த ஃபீல் சொல்லு. இங்க வலிச்சது. எங்க இங்க எங்க இங்க இங்க வலிச்சது. மூச்சு விட முடியல. பூச்சிச்சு மூச்சு பூச்சிக்கிச்சு. அதான் கண்ணை முன்னா இருட்டாகுதா? கண்ணை முன்னா இருட்டாகுது. பாத்ரூம் போனா ஆய் வருது. சீ. யூரின் போனா யூரின் வருது. யூரின் ஊரின் ஊரின் போனா ஊரின் வருதா? வயிற்றுல இருக்கிறதுல ஊரின் வருது. ஊரின் வருதா? நெக்ஸ்ட் சாப்பிட்டா வயிற்றுல போகுது. நடந்தா கால் கூடிய வருது. கழுவும் போது கை பின்னாடி போகுது. அதெல்லாம் சொல்ல மாட்டல. எவ்வளவு விஷயம் இது இதெல்லாம் நடக்குது அவனுக்கு. ஓ சிரிச்சா வாய் திறக்குது காட்டா அவனுக்கு. சிரிச்சா சவுண்ட் வருது. ஐயோ இதுதானே பெரிய இதுதான் பெரிய பிரச்சனை. இது 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 நீங்க உங்க உங்க மேல தப்பு சொல்ல முடியாதா? நீங்க கரெக்டா இருந்தீங்க. இவனுக்கோசம் நான் தான் உடம்பு சரியில்லை அவனுக்கு நம்ம ஒரு இதுல போலாம் நினைச்சு வந்தா. சரி இப்ப நைட்டுக்கு என்ன சாப்பிட்டு ரெடி போயிடுச்சு? நைட்டுக்கு வந்து மாசு சிக்கன் சாப்பிட சொல்லிருக்கு. சிக்கன் அப்புறம் சிக்கன் ஒரு 3 முட்டை. ஐயோ அம்மா வீடியோ பண்ணு.